அனைத்து வணக்கம். இன்னைக்கு நம்ம 45 days rapid revision for group 1 classல டே 6ல இருக்கோம். இந்த டே 6ல நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேத்ஸ் இருக்கு. வழக்கமா ஒவ்வொரு நாளுமே 2 PVQs 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் क्वेश्चन இருக்கும். இன்னைக்கு முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் தானே. அதனால 10 क्वेश्चंस கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீக்கெண்ட்ல நிறைய டைம் உங்களுக்கு இருக்கும். சோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 10 क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி क्वेश्चंस எடுத்து வந்திருக்கேன். சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். ஸோ இது முழுக்க ஜனவரி 2026 ஜனவரி மாதம் 2026. ஸோ அதிலிருந்து மட்டுமே எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதத்தை பார்க்கணும். ஸோ இன்றைய பதிவுடைய முதல் கேள்வி சரிங்களா, ஃபைண்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் கீழடி எக்ஸ்கவேஷன்ஸ். என்னடா கீழடி சார் திரும்பவும் தமிழ் சொசைட்டி வந்துட்டாரே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான டேட்டாஸ் சரிங்களா. ஸோ கீழடி எக்ஸ்கவேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல இன்கரெக்டானது எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. கீழடியில் மட்டும் 1672 பாட்ரி பாட்ஷல்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ரைட், 1672 மண்பானை ஓடுகள் வித் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதப்பட்ட மண்பானை ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்களா. 2474 சிம்பிள்ஸ் கிராஃபிட்டி சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது கோட்ரோ குறியீடுகள் இதெல்லாமே கிடைச்சிருக்குது. இது ரெண்டுமே எதை குறிக்கிறது அப்படின்னா ப்ரீ ரைட்டிங், நம்ம எழுதுறதுக்கு முன்னாடியும் எழுதப்பட்ட காலகட்டங்களில் மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்றத குறிக்குதான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் பிளேசஸ் தட் சங்கம் பீரியட் அரவுண்ட் 800 BCE challenging the earlier narrative that Tamil civilization began around 300 BCE அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பயங்கரமா இருக்குல்ல. எஸ், இது ரெண்டுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருந்தா நான் கண்ண மட்டும் சொல்லியிருப்பேன். ஆனா அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இது ரெண்டு எது தவறானது அப்படின்னு நினைக்கிறீங்க? எஸ், ரெண்டுமே சரியானது தான் சரிங்களா. ரைட், இதுல ஃபர்ஸ்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நியூமெரிக்கலா கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் பெருசா விளையாட மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி நியூமெரிக்கல் டேட்டா தெரிஞ்சுன்னா சரியாகத்தான் இருக்கும். அதெல்லாம் போய் 2475 அப்படின்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அப்போ 2400க்கும் மேற்பட்டன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 1600க்கும் மேற்பட்ட உடைந்த மண்பானை ஓடுகள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுல பெருசா டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேயா, ரைட். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஓகே சரிதான் அப்படின்னு. இந்த பாயிண்ட்ல பாருங்க, சங்கம் பீரியட் அரவுண்ட் 800 BCE அப்படின்றாங்க. அதாவது சங்ககாலம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. எஸ், இந்த கீழடியில் கிடைச்ச தொல்பொருள் சான்றுகள் சங்ககாலத்தை கிமு 800 என கணிக்கின்றன. இது தமிழ் நாகரிகம் கிமு 300 தொடங்கியது என்ற முந்தைய கருத்துக்கு சவால் விடுக்கிறது அப்படின்றாங்க. ஆப்வியஸா அது உண்மைதாங்க. ஏன் அப்படின்னா இந்த கீழடியினுடைய காலகட்டம் நம்ம 2017 பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்துச்சு, 580 BCல ஆரம்பிச்சு 200 BC ஆக இருந்தது. ஆனா இப்ப சமீபத்திய ஆய்வுகள் எடுத்து பார்க்கிறப்ப கீழடியின் காலகட்டம் 800 BCல ஆரம்பிச்சு 200 BC ஆ இருக்கு. அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இது சங்ககாலத்துக்கு முந்தைய காலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா சங்ககாலம் அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறோம், அது 300 BCல ஆரம்பிச்சு 300 AD தான் சங்ககாலம் அப்படிதான் நம்ம கருதிட்டு இருக்கிறோம். அப்ப சங்ககாலத்துக்கு முன்னாடியே கீழடியில் எழுத படிக்கலாம் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பட் இந்த கீழடியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறப்ப கீழடி சங்ககாலத்துக்கு முன்பு கிடையாது, சங்ககாலத்தோடு தொடர்புடையது, சங்ககாலமா இருக்கலாம் அப்படின்றதுக்கு எக்கச்சக்கமான எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கறப்ப சங்ககாலமே கிமு 800 இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படின்றதுக்கு ரெண்டுமே சரி, அவங்க தவறான ஒன்று கேட்கிறாங்க. அப்போ எதுவுமே இல்லை அப்படின்றது ஆன்சர். அடுத்து இன்றைய பதிவுடைய அடுத்த கேள்வி சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி அப்படின்னு பாளையங்கோட்டையை சொல்றாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அப்போ faunal remains from a neolithic site near Ariyur include bones of Indian rhinoceros. அப்போ காண்டாமிருகம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இந்த இந்திய காண்டாமிருகத்துடைய எலும்புகளும் மற்றும் விலங்குகளின் எச்சங்களும் அரியலூர் அருகே இருக்கக்கூடிய புதிய கற்கால தளத்தில் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தமிழ்ல தமிழ்நாடு அறிவுசார் நகரம் நாலேஜ் சிட்டின்னு பாளையங்கோட்டையை சொல்றோம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் சரி. அடுத்து பாருங்க, மூணாவது ஸ்டேட்மெண்ட், இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் ஃபர்ஸ்ட் புல்லட் ரயில் ஆகஸ்ட் 15, 2026 மும்பை மற்றும் அகமதாபாத்தை இணைக்கும் வகையில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
சரிங்களா? ஓகே ரைட். இதுல தவறான கூற்றுகளை கண்டறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எது தவறானதுன்னு பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தமிழ்நாடு அறிவுசார் நகரம் நாலேஜ் சிட்டி அப்படின்றது பாளையங்கோட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் பாளையங்கோட்டை தானா சாரே அப்படின்னா நாலேஜ் சிட்டி அப்படின்னு திருவள்ளூரை தான் சொல்றோம். தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி எங்க அமைஞ்சிருக்கு? திருவள்ளூர். சரிங்களா? பாளையங்கோட்டை என்ன சொல்றாங்க? இத சவுத் இந்தியாஸ் ஆக்ஸ்போர்ட்னு சொல்றாங்க. ரெண்டுமே வேற வேற. சரிங்களா? அப்போ சவுத் இந்தியாஸ் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கக்கூடிய நகரம் தான் பாளையங்கோட்டை. தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி அப்படின்றது திருவள்ளூர். சரியா? ரைட். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அரியலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதிய கற்கால தளத்தில் கிடைத்த விலங்கு எச்சங்களில் இந்திய காண்டாமிருகத்தின் எலும்புகளும் அடங்கும் அப்படின்றாங்க. அது சரி மாதிரி தெரிந்தாலும் அரியலூருக்கு பக்கத்துல கிடையாது, கோயம்புத்தூருக்கு பக்கத்துல கோவை. சரிங்களா? கோவை பக்கத்துல மொளப்பாளையம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மொளப்பாளையத்துல தான் ஒரு புதிய கற்கால சைட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல தான் இந்திய காண்டாமிருகத்துடைய எலும்புகளும் எச்சங்களும் கிடைச்சிருக்கு. அப்ப அதுவும் தப்பு. அடுத்து பார்க்கிறோம். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் ஆகஸ்ட் 15, 2026. ஆனா இந்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே கிடையாது. சரிங்களா? அதையும் தப்பா கொடுத்துருக்காங்க. ஆனா இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் மும்பை மற்றும் அகமதாபாத் இடையே. அப்ப அதுவும் கரெக்ட். மும்பை அகமதாபாத் கரெக்ட். ஆனா இதுல தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 15 ஆமா, இந்திய இண்டிபெண்டன்ஸ் டே தான் ஃபர்ஸ்ட் புல்லட் ரயில் ஓட போகுது. ஆனா இந்த வருஷம் கிடையாது, இதுக்கு அடுத்த வருஷம். அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சரி, ஒரே ஒரு எழுத்தை மாத்தி இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட்டே சரியா போயிருக்கும். கிளியரா இருக்கா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस வாக்கியங்களை கொடுத்து கேள்வி கேட்கிறாங்கன்னா நாம என்ன பண்ணணும்? அந்த வாக்கியங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு எழுத்து மாறுச்சு அப்படின்னா வாக்கியம் சரியாவும் ஆகலாம், தவறாகவும் ஆகலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். சரிங்களா? அப்ப கொடுத்துருக்கிற மூணுமே சரிங்களா தவறான கூற்றுகளை கண்டறியும் அப்படின்றாங்க. கொடுத்திருக்கிற மூன்றுமே தவறு. சரிங்களா? இன்றைய பதிலுடைய அடுத்த கேள்வி நோக்கி நகர்கிறோம். ஓகே. Kei Panyor district of Mizoram is being developed as India's first biohappy district. சரிங்களா? Is Mizoram in Kei Pankoir. இந்த மாவட்டம் இந்தியாவின் முதல் பயோஹாப்பி மாவட்டம், பயோஹாப்பி டிஸ்ட்ரிக்ட் ஆக உருவாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோஹாப்பி டிஸ்ட்ரிக்ட். அது நம்ம பயோஹாப்பி டிஸ்ட்ரிக்ட். பயோடைவர்சிட்டியோடு இணைந்து ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்றதா பயோஹாப்பி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல மிசோரமோட கெய் பஞ்சாப் டிஸ்ட்ரிக்ட் தான் இதுல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோஹாப்பி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. திரிபுரா கிராமின் வங்கி இந்தியாவின் முதல் சூரிய சக்தியால் இயங்கும் ஏடிஎம் வாகனத்தை அறிமுகப்படுத்தி கிராமப்புற வங்கியில் ஒரு தேசிய சாதனையை படைத்துள்ளது. ஓகே. எந்த பேங்கா? திரிபுரா கிராமின் பேங்க் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் சோலார் எனர்ஜி எக்கபிள் ஏடிஎம் பேங்க் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்காங்களா? ஓகே. அடுத்து மிசோரம் மாநிலம் நித்தி ஆயோக்கால் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் இஞ்சி தலைநகரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஜிஞ்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நித்தி ஆயோக்கால அஃபீஷியலா மிசோரம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்றத கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கெய் பன்யோர் கரெக்ட். கெய் பன்யோர் டிஸ்ட்ரிக்ட் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோஹாப்பி டிஸ்ட்ரிக்ட். கரெக்ட். அப்போ இதுல எல்லாமே கரெக்டா அப்படின்னா இந்த ஸ்டேட்ல ஆப்போசிட்டாங்க. சரிங்களா? மிசோரம் கிடையாது, இந்த ஸ்டேட் அருணாச்சல். சரிங்களா? அப்போ கெய் பன்யோர்ன்றது அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்குது. அதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பயோஹாப்பி டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ட்விஸ்ட் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல திரிபுரா கிராமின் பேங்க் கரெக்ட். சோலார் பவர்டு ஏடிஎம் பேங்க் கரெக்ட். அப்ப ரெண்டு டேட்டாவுமே கரெக்ட், ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட். அடுத்து ஜிஞ்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஓகே கரெக்ட். இத சொன்னது யாருன்னா நித்தி ஆயோக், அதுவும் கரெக்ட். எந்த மாநிலத்தை சொல்றாங்க? மிசோரம் சொல்றாங்க. அது ஃபுல்லாவே கரெக்ட். சரிங்களா? சோ கொடுத்திருக்கிற கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க 2 and 3. சரிங்களா? இதுதான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி. India's first Vande Bharat sleeper train was launched on Howrah Guwahati. அத காமிக்கா ரூட் அப்படின்னு சொல்றாங்க. வந்தே பாரத் ஸ்லீப்பர் படுக்கை வசதி உடைய ட்ரெயின் முதல்ல ஹவுரா குவஹாத்தியுடைய ரூட்ல தான் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. கரெக்ட். இந்தியா ஆபரேட்டட் தி ஆபரேஷன் சிந்தூர் இன் ஜூன் 2025. தி ஆபரேஷன் சிந்தூர் ஞாபகம் இருக்கா? பெரியலோட பேசிட்டு இருந்தோம். சிந்தூர் அப்படினா பெண்கள் வைக்கக்கூடிய
பொட்டு அப்படின்னு. இந்த சிந்தூரை எதுக்காக நம்ம ஆர்மி எடுத்திருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? பஹல்காம் அட்டாக். சரிங்களா? அந்த பஹல்காம்ல சாதாரண மக்களை அட்டாக் பண்ணிடுறாங்க டெரரிஸ்ட். அதுக்கு பழிவாங்கிறதுக்காக இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற விஷயத்தை செஞ்சிருந்தாங்க. சரிங்களா? இது ஜூன் 2025 நடந்தது அப்படின்றாங்க. இது ஜூன் மாசம்ன்றது ஒரு டெஸ்ட், மே மாசம் நடந்தது. சரிங்களா? ஆபரேஷன் சிந்தூர் மே மாசம் இந்தியா அதுக்கு போய் பழி வாங்கிட்டு. சரிங்களா? ஓகேங்க. அடுத்து பாருங்க, விங்ஸ் இந்தியா 2026 ஏசியாஸ் லார்ஜ் சிவில் ஏவியேஷன் ஈவென்ட் ஹெல்ட் அட் பெகும்பட் ஏர்போர்ட் ஹைதராபாத். ஆமாங்க, விங்ஸ் இந்தியா 2026 ஹைதராபாத்ல நடந்துச்சு. ஏசியாலேயே லார்ஜஸ்ட் சிவில் ஏவியேஷன் ஈவென்ட்டா அது கருதப்படுகிறது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே கரெக்ட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்கன்னா 1 மற்றும் 3 1 and 3 only கரெக்ட். சரிங்களா? ரைட். அடுத்த क्वेश्चन, Indian Railways has operationalized India's first CNG diesel dual fuel demo train. Okay. அப்ப Indian Railways என்ன வரானா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் CNG டீசல். அப்ப CNG லையும் ஓடும், டீசல்லையும் ஓடும். சரி, இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. டெமோ ட்ரெயினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்லையா? லோக்கல் ட்ரெயின் மாதிரி ஓடக்கூடியது டெமோ ட்ரெயின். ஓகே. அதாவது டீசல் யூனிட் டெமோ ட்ரெயின் அப்படின்றது. இது டீசல்லையும் சரி, இப்போ சிஎன்ஜிலையும் ஓடுற மாதிரி அப்படின்றாங்க. ஆக்சுவல் சிஎன்ஜி கிடையாது, எல்என்ஜி, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். சரிங்களா? சிஎன்ஜி கிடையாதுங்க, எல்என்ஜி. ஸோ அதில் ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு எழுதுனா சிஎதுக்கு எல் போட்டால் கரெக்ட். நான் சொன்னேன்ல ஸ்டேட்மெண்ட்ல கேஷ்ல இருக்கணும். சிஎதுக்கு எல்லாம் போட்டால் கரெக்ட். எல்என்ஜி இது. ஓகேங்க. It was launched at Sabarmati, Ahmedabad as a part of sustainable rail initiatives. ஆமாங்க, இந்த சபர்மதி அகமதாபாத்ல சபர்மதியில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. Andhra Pradesh will host India's first and world's largest green ammonia complex at Kakinada, marking a major clean energy milestone. எக்ஸாக்ட்டா ஆந்திர பிரதேஷ்ல காக்கிநாடால தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரீன் அமோனியா இந்த காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரீன் அமோனியா காம்ப்ளெக்ஸை காக்கிநாடா ஆந்திர பிரதேஷ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டேட்டாஸ் எல்லாம் கரெக்ட். ஸோ இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 2 1 3 தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல தப்பு இருக்கு. அடுத்த கேள்வி, ஓகே, ஸ்மார்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஃபிஷிங் ஹார்பர் மாயாபந்தர். சிம்பிளா கொடுத்துட்டாங்க. ஸ்மார்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஃபிஷிங் ஹார்பர் மாயாபந்தர்ல உருவாக்கி இருக்குது இந்தியா அரசு. இட் இஸ் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா. அப்போ PMMSY, பிரதான் மந்திரி மத்திய சம்பத யோஜனா அப்படின்றது எதுக்காக அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த ப்ளூ ரெவல்யூஷன் ரிலேட்டடாக கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகங்களை உருவாக்குறதுக்கு மற்றும் மீன்பிடி துறைமுகங்கள் மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தொழில்களை ஊக்குவிப்பதற்காக. ஐயா, துறைமுகங்களை வளர்க்க சின்ன சின்ன துறைமுகங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்களே, அது பேர் சாகர் மாலா அப்படின்னு சொல்கிறோம். அது சாகர் மாலா வராது. ஓகே. இட் இஸ் லொகேட்டட் அட் மாயாபந்தர் இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஓகே. இந்த ஃபிஷிங் ஹார்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இந்த ஃபிஷிங் ஹார்பர் மாயாபந்தர்ல இருக்கு. இந்த மாயாபந்தர் அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் சிம்பிளான ஒரு கொஸ்டின், டைரக்டான கொஸ்டின், எல்லாமே கரெக்ட். சரிங்களா? எஸ், எல்லாமே சரி. அடுத்த கேள்வி, Indian Railways has deployed AI-powered humanoid robot ASC Arjun. ASC Arjun அப்படின்னு சொல்லிட்டு AI powered artificial intelligence மூலமா இயங்கக்கூடிய ஒரு humanoid robot, மனுஷன் மாதிரி இயங்கக்கூடிய ஒரு ரோபோட். இத எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ASC Arjun. இந்த ASC Arjun விசாகப்பட்டினத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. இன்றைய பதிவினுடைய அடுத்த கேள்வி, The Supreme Court has extended the tenure of Justice Geeta Mittal Committee by 6 months up to July 31st of 2026. சரிங்களா? ஜூலை 31 வரைக்குமே ஜஸ்டிஸ் கீதா மித்தல் கமிட்டி அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க. அந்த கீதா மித்தல் கமிட்டி அப்படின்றவங்க will continue to oversee humanitarian relief and rehabilitation for the victims of Pahalgam terror attacks. பஹல்காம் அட்டாக்ல பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்காக, அவங்களுடைய வருவாழ்வுக்காகவும், அவங்களுக்கு அடிப்படையான உதவிகளை சரியா போய் சேர்ந்திருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு தான் இந்த கமிட்டி போடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இந்த கமிட்டி போடப்பட்டது என்னமோ உண்மைதான், அதை ஜூலை 31 வரை எக்ஸ்பேண்ட் பண்ணதும் உண்மைதான். ஆனா அது பகல்காம் டெரர் அட்டாக்ஸ்க்காக கிடையாதுங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய மணிப்பூர், சரிங்களா, அந்த மணிப்பூர்ல நடந்த கம்யூனல் வயலன்ஸ், இந்த மணிப்பூர் வயலன்ஸ்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க மறுவாழ்வுக்கு தேவையானதையும் ஹியூமனிடேரியன் ரிலீஃப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு செக் பண்ண தான் இந்த கமிட்டி போட்டுருக்காங்க. சரிங்களா, சுப்ரீம் கோர்ட் போட்டது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னமோ கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த விஷயம் போறோம். இந்தியா எனர்ஜி வீக் 2026 will be organized in. அப்போ இந்தியா எனர்ஜி வீக் அப்படின்னு ஜனவரி கடைசி வாரத்தில் கொண்டு இருக்கிறாங்க. இந்த இந்தியா எனர்ஜி வீக் 2026 எந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஈஸியா சொல்லணும்னா 90s கிட்ஸுடைய கனவு டெஸ்டினேஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த பேர்ல படம் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கோவா தான். சரிங்களா, எஸ், இந்தியாஸ் எனர்ஜி வீக் 2026. சரி, கோவா. ஓகேங்க. இன்றைய பதிவுடைய இறுதி கேள்வி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். சரிங்களா, ரைட். ஃபைனல் क्वेश्चन, which of the following countries human rights activist Gresa Mitchell, சரிங்களா, the Gresa Mitchell has been awarded the Indira Gandhi Prize for Peace, Disarmament and Development 2023. அப்ப 2028 ஆண்டிற்கான அமைதி மற்றும் ஆயுத குறைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி பரிசு வழங்கப்பட்ட மனித உரிமை ஆர்வலர் கிராசா மஷேல். சரிங்களா, அந்த கிராசா மஷேல் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் நமக்கு 2 டேட்டா இருக்கு. என்னன்னா இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் வாங்கின லேடி யாரு, கிராசா மஷேல் அப்படின்றவங்க. முன்னாடி இப்படி தான் கேட்டுட்டு இருப்பாங்க, நம்ம எப்படி தான் படிப்போம் அவார்டு அப்படின்னா, ஓகே இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் வாங்கினது யாரு அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ ஒரு படி மேலே போய் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டோம், பீஸ் பிரைஸ் வாங்கினது யாருன்னு எங்களுக்கும் தெரியும், கிராசா மஷேல் அப்படின்னு கொடுத்து அவங்க எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா, ஸோ அவங்க மொசாம்பிக் நாட்டை சார்ந்தவர்கள். சரிங்களா, ஸோ இதோட நமக்கு இன்றைய பதிவு முடிவுக்கு வருகிறது. வழக்கமா இந்த 40 minutes ரேபிட் ரிவிஷன்ல 2 PVQs 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ்னால PVQஸ்ல இருக்க கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா ஒரு 10 கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கோம். மீண்டும் நம்ம வேறொரு பதிவுல சூப்பரா சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். see you all in the next class. ஒருவேளை உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கிளாसेस பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது, எனக்கு ஸ்பீடா இருக்க மாதிரி இருக்கு, ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு, அப்படி எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.